आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। तो अच्छी बात है ना। ना सुनिए तो, सुनिए ना, आप सुनिए ना, मैं बताता हूँ। अमित शाह माफी मांगो, माफी मांगो, माफी मांगो। अमित शाह माफी मांगो, माफी मांगो, माफी मांगो। पार्लियामेंट की एंट्रेंस है, इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे, धकेल रहे थे और मुझे धमका रहे थे। तो वो हुआ है। सेंट्रल इशू है कि ये कॉन्स्टिट्यूशन पर आक्रमण कर रहे हैं और जो अंबेडकर जी की मेमोरी है उसका अपमान कर रहे हैं। அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர் கேட்காவிட்டாலும் இந்த உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக ஜனநாயகத்தில் மோடிக்கு நம்பிக்கை இருந்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்காவது அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கி வைப்பதுதான் தார்மீகமாக அவர் மக்களை மதிப்பதற்கு அடையாளம். அம்பேத்கர் மீது பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டிருக்கிற வெறுப்பு தான் அதற்கு முக்கியமான காரணம். அவர்கள் இவ்வளவு நாட்களாக அம்பேத்கரை மதிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தேசிய அளவில் உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களே அதை போட்டு உடைத்து விட்டார்கள். அவருடைய முகத்திரையை அவர்களே கிழித்து கொண்டார்கள். ஆக இந்த அரசமைப்பு சட்டம் இருப்பதனால்தான் செக்குலர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இங்கே உருவாயிருக்கு. அவங்க விரும்புகிற இந்து ராஷ்டிரா என்கிற ஒரு தேசத்தை அவர்களால் உருவாக்க முடியவில்லை. ஸ்டேட் ரிலீஜன் அரச மதத்தை அறிவிக்க முடியவில்லை. ஆகவே அம்பேத்கர் தான் அவருடைய முதன்மையான எதிரி. அவரால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம்தான் அவர்களின் மிக முக்கியமான எதிரி. ஆனால் அதை வெளிப்படையாக அவர்களால் சொல்ல முடியாது. நாடாளுமன்றத்தில் அவங்க அம்பேத்கரை பற்றி பேசி எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி விடுறதுக்காக தான் பார்க்குறாங்க. இது இந்தியா பூரா கொந்தளிக்கு, இந்தியா பூரா ஒரு பிரச்சனை உருவாகும். அதில் நம்ம குளிர் காய்ந்து கொண்டு நமக்கு வேண்டிய சட்டங்களை நிறைவேற்றி விடலாம் என்கின்ற ஒரு கனவுல தான் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. அரசியல் சாசனத்தினுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிற அம்பேத்கரை இப்படி இழிவுபடுத்துகிற, கேவலப்படுத்தி பேசுகிறார் என்று சொன்னால் அது அமித்ஷா அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த வர்ணாசிர தர்மத்தினுடைய அந்த உள் உணர்வு தான் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 75வது ஆண்டை குறிக்கும் வகையிலாக நடைபெற்ற விவாதத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போது அம்பேத்கர் என்று சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது, அந்த பெயருக்கு பதிலாக கடவுளின் பெயரை சொல்லி இருந்தால் 7 ஜென்மங்களுக்கும் சொர்க்கமாவது கிடைத்திருக்கும் என்று பேசியது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சி எம்பிக்கள். நாடாளுமன்றம் மட்டுமல்லாது கர்நாடக சட்டப்பேரவையிலும் இந்த விவகாரம் எதிரொலித்திருக்கிறது. அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் திமுக, விசிக மற்றும் சிபிஐஎம் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே தான் கூறியதை திரித்து ஏஐ மூலமாக திரித்து காங்கிரஸ் வெளியிட்டு விட்டது என்று கூறி அமித்ஷா அதற்கு ஒரு விளக்கமளித்திருக்கிறார். ஆனால் பாஜக மற்றும் RSSின் சிந்தனைகள் அரசியல் சாசனத்திற்கும் அம்பேத்கருக்கும் எதிரானவை, அவர் பதவி விலக வேண்டும் என்று ராகுல் காந்தி இன்னொரு முறை அழுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த சூழலில்தான்
அமித்ஷாவை கண்டித்து வெடிக்கும் போராட்டங்கள், ஆவேசம் காட்டும் எதிர்க்கட்சிகள், பதறுகிறதா பாஜக என்ற கேள்வியோடு இன்றைய விவாதம் பயணிக்க இருக்கிறது. நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து எம்பி திருமிகு ஜோதிமணி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன், பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி, பாஜகவிலிருந்து திரு புரட்சி கவிதாசன், பத்திரிகையாளர் திரு பாக்கி ஆகியவர்களும் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு பாலச்சந்திரன், உங்களிடமிருந்தே நிகழ்ச்சியை தொடங்குறேன். தான் சொன்னதை AI மூலமாக திருச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு அமித்ஷா ஒரு விளக்கம் அளித்த பின்னாடியும் எதிர்க்கட்சிகள் இவ்வளவு ஆவேசமாக போராட்டம் நடத்துறதுக்கான காரணமா நீங்க என்ன பார்க்கிறீங்க? இந்த போராட்டங்களின் மூலமா இப்ப பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கா? இல்லை, அவர் ஏஐ மூலமாக இவங்க திருச்சி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் வெளியிடணும். அவருக்கு ஆஃப்டர் தாட் மாதிரி தான் இந்த ஏஐன்னு சொல்லி கையில் எடுத்துருக்கிறான்னு தெரிகிறது, தோன்றுகிறது. ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னது அப்படி நாடாளுமன்றத்தில் அவர் என்ன சொன்னார்ங்கிறது ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அதில் அவர் என்ன சொன்னார்னு காண்கின்றார்களோ அதன் அடிப்படையில் தான் எதிர்க்கட்சிகள் இன்று போராட்டம் நடத்துகின்றன. அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களுக்கு இந்து மதத்துடைய தத்துவமும் முழுசாக புரிஞ்ச மாதிரி தெரியலை. ஏன்னா 7 ஜென்மங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. எல்லா ஜென்மமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொர்க்கம், அவங்களுடைய நல்வினைகளை எல்லாம் பார்த்து அப்படிங்கிறது இந்து மதத்துடைய தத்துவம். ஒவ்வொரு ஜென்மமும் முடிஞ்சோடனே சொர்க்கம் கிடைக்கும்னு எங்கேயுமே சொல்லலை. நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இவருக்கு இந்து மதத்தை பற்றின புரிதலும் முழுமையாக இருக்க மாதிரி தெரியல. அம்பேத்கரை பற்றி அவர் சொன்னது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து அல்ல. அப்படிங்கிறதுனால அம்பேத்கர் காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குழுமத்துக்கு சொந்தக்காரர் இல்லைன்னு சொல்லி காங்கிரஸும் சொல்லுது, விடுதலை சிறுத்தைகளும் சொல்கிறாங்க. அவர் இந்த நாட்டுக்கே சொந்தமானவர். இந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து அம்பேத்கர். அவரெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறதுங்கிறது தவறு. அமித்ஷா அவர்கள் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டார்னா, நான் சொன்ன சொல்லுக்கு வருந்துகிறேன், நான் அப்படி அம்பேத்கரை பற்றி நினைக்கவில்லை, அவரை பற்றிய மிகுந்த மரியாதை இருக்குன்னு ஒரு வார்த்தையில் இதை முடிச்சிருக்கலாம். ஆனால் நான் அப்படி சொல்லவே இல்லை, அது ஏஐயில் இவங்க திருச்சி விட்டாங்கன்னு சொன்னால், இப்போது இவங்க போராட்டம் நடத்துகிறத தவிர எதிர்க்கட்சிக்கு என்ன வழி இருக்குது? இவர் இப்படி சொல்லும்போது அப்போ ஏஐயில் இவங்க பண்ணிட்டாங்கன்னு இவங்க சும்மா இருந்துருவாங்களா, இவங்க பண்ணாத போது? அதனால் இதுக்கான ஆரம்பமும் அமித்ஷா அவர்களிடமிருந்து தான் வந்தது. இந்த போராட்டத்திற்கான காரணமும் அமித்ஷா தான். இப்போது இது பாஜக பதறுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாதாரண ஒரு தெருச்சண்டையில் இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுலாம் சொல்கிற மாதிரி ராகுல் காந்தி மேலே ஒரு குற்றச்சாட்டு, அவர் தள்ளி விட்டார், அவமரியாதையாக நடந்துட்டாருன்னு. ஆனால் பப்பு யாதவ் என்ன சொல்லியிருக்காரு, அவர் உள்ளே இருந்தார் ராகுல் காந்தி, இங்கே இந்த மாதிரி தள்ளுமுள்ளு நடக்கிறத பார்த்து நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு பப்பு யாதவ் சொல்கிறாரு. ஏன் சிசிடிவியை போட்டு காமிக்க வேண்டியதானே? இதுக்கு ஒரு கடிதம் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு. அதனால் ஒரு சாதாரண லெவலில் அவ்வளவு தூரத்திற்கு தெளிவாக சிந்திக்கக்கூடாதவர்கள் எப்படியெல்லாம் இல்லாது பொல்லாது சொல்லுவாங்களோ அது மாதிரி இல்லாது பொல்லாது சொல்லப்படுகிறதோ பிஜேபியினால் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நாடாளுமன்றம் என்பது ஒரு மிக புனிதமான ஒரு இடம். அந்த இடத்திற்கு செல்பவர்களுக்கு என்று தகுதிகள் மக்கள் வரையறுத்திருக்கிறார்கள். அந்த தகுதிகளின்படி அவர்கள் நடந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். அந்த தகுதிகளின்படி நடந்து கொள்ளாமல் தாங்கள் சொல்லியதை மறைப்பதற்காக இப்படி எதிர்க்கட்சி தலைவர் மேல் குறை சொல்லுவது என்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் பாஜக பதறுகிறது என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருந்தா அது ஒரு ஃப்ராய்டியன் ஸ்லிப்பு, அது தெரியாமல் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அமித்ஷா சொல்கிறது எங்களோட இன்டென்ஷனே அது இல்லை, அம்பேத்கரோட கொள்கைகளை பின்பற்ற வகையில் நாங்கள் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி இருக்கோம். அப்போ எப்படி எங்களோட இன்டென்ஷன் அம்பேத்கரை அவமதிக்கிற வகையில் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை பாஜகவினரும் எழுப்புறாங்களே சார்? இல்லை, பிஜேபி இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போமே. இவங்க 2014 வந்தோடனே மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுடைய ஃபண்டை குறைச்சாங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவுறது அதை குறைச்சாங்க. அரசு பணிகளில் பல பணிகளில் ஒப்பந்த பணியாளர்கள் அதிகமாக நியமிக்கப்பட்டார்கள். அந்த ஒப்பந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட்டதில் ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணலை. அடுத்து 10% எக்கனாமிக்கலி டெஃபிஷியன்ட் பீப்புளுக்கு வீக்கர் செக்ஷனுக்குன்னு சொல்லி கொடுத்தது அம்பேத்கர் வகுத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அப்படி கொடுக்கும்போதும் அதில் SC ST OBCக்கு இடம் கிடையாது, மேல் ஜாதியை சேர்ந்தவங்கள்ட்ட இருந்து மட்டும்தான் இந்த 10% சொல்லி சொன்னாங்க. இது எந்த விதத்தில் SC ST OBCக்கு
பிஜேபிக்கு வந்து உதவுறதாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க தான் விளக்கணும். இது வந்து ஜாதி என்ன ஜாதியை பற்றிய குறிப்புகள் ஏற்கனவே நம்முடைய சென்சஸில் இருக்குது, இல்லாமல் இல்லை. சென்சஸ் ஒன்று தான் சோஷியோ எக்கனாமிக்கு இதை வந்து பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக வந்து காட்டுகிற ஒரு டாக்குமெண்ட்டு. அப்போ இருக்கிறத வந்து இது வரைக்கும் யாரும் வெளியிடாமல் காங்கிரஸையும் சேர்த்து சொல்லலாம், அவங்களும் வெளியிடலன்னு. சரி, இப்போ நீங்கள் அதை வந்து சொல்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சரியான பதில் வராது. எலெக்ஷன் சமயத்தில் வந்து முதல்ல ஆர்எஸ்எஸ் சீஃப் வந்து சொல்லுவார், இந்த ரிசர்வேஷன்லாம் தப்பு, நாட்டுக்கு இது வந்துடக்கூடாதும்பார். ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இல்லை ரிசர்வேஷன் நாங்கள் எதிர்க்கலைன்னு சொல்லுவார். இவங்ககிட்ட என்ன கன்சிஸ்டன்ட் பாலிசி ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சிஸ், எஸ்டிஸ் அண்ட் ஓபிசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சும். இப்போ இதில் வந்து ஜார்க்கண்டில் வந்து தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, காங்கிரஸும் ரிசர்வேஷன் எண்ணிக்கையை கூட்டணும்னாங்க, இந்த பிஜேபி கூட்டணியும் ரிசர்வேஷன் எண்ணிக்கை கூட்டணும்னாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, ப்ரொபோர்ஷனேட் டு த பாப்புலேஷன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எல்லாருக்குமான விகிதாச்சாரத்தை கூட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓபிசியை பற்றி பேசவே இல்லை. அப்போ எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி இவர்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்துறதுக்கு முயல்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் வரும். எந்த விதத்தில் இவங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து உதவி செஞ்சுட்டாங்க, விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கு, ஒரு சில ப்ரொஃபஷனல் குரூப் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வோன்னு சொல்லியிருக்காங்க, சிறப்புன்னு நினைப்போம். ஆனால் எப்போ உதவி செய்வாங்களா, நாவிதர் குழுமத்தை சேர்ந்த ஒருவர் நாவித தொழிலுக்கு என்று லோன் கேட்டால் உதவி செய்வோம், இல்லைன்னா கிடையாது. இதுதான் அந்த ஸ்கீம். இது வந்து ஜாதியை வளர்க்குறது தானே. இப்ப நாவிதர் குழுமத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு என்ஜினியர் ஆசைப்படக்கூடாதா, அல்லது அம்பேத்கரியத்துக்கு எதிராக இருக்குன்னு குறிப்பிடுறீங்க. நம்ம பேசலாம் சார். திருமிகு ஜோதிமணி அவர்களுடைய பார்வை நான் கேட்டுட்டு வரேன். இப்போ பாஜக எம்பி சாரங்கி சொல்றார் ராகுல் காந்தி என்ன தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு. மறுபக்கம் மல்லிகார்ஜுன் கார்கே பிஜேபி எம்பிக்களால நான் தள்ளிவிடப்பட்டு முழங்கால காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். என்ன நடக்குது நாடாளுமன்றத்திற்குள்ளும் வெளியேயும்? இந்த நாடு முழுவதும் நடக்கிற இந்த போராட்டங்கள் எதை காட்டுது? நாடாளுமன்ற மாநிலங்களவையில முக்கியமாக அரசியல் சாசன விவாதம் நடக்கும் பொழுது அமித்ஷா எந்த இடத்துல பேசுறாருன்னு நம்ம பார்க்கணும். அரசியல் சாசனம் பற்றிய விவாதம் நடக்கும்போது நீங்க கிளிப்பிங் போட்டு காட்டினது மாதிரி அம்பேத்கரை சபையில் லைவ்ல போய்கிட்டு இருக்கிற ஒரு சபையில் அவர் அவமதிக்கிறாரு. அந்த இடத்துலயே ஸ்பான்டேனியஸா ப்ரொட்டஸ்ட் ஆகுது. நாடாளுமன்றத்திற்குள்ள நீங்க ஒரு ஃபோன் கூட வேலை செய்யாது, எங்க போய் ஏஐ வச்சு வேலை செய்ய வைக்கிறது? ஸோ அவர் சொன்ன அந்த கணத்திலேயே நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் அம்பேத்கரை அவமதித்திற்கு எதிராக போராடுறாங்க. அந்த போராட்டம் தொடர்ச்சியாக வந்து நாடு முழுவதும் இப்ப பரவி அங்கங்க அவங்க தற்செயலாகவே அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்திற்கு எதிரான போராட்டம் நடக்குது. நாங்க 2 நாளா போராடிக்கிட்டு இருக்கோம், நாடாளுமன்ற மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும். இன்னைக்கு நாங்க காலையில நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போய் அம்பேத்கர் சிலை, அது ரொம்ப தள்ளி இருக்கு, ஏன்னா காந்தி அம்பேத்கர் எல்லாம் இவங்க எங்கேயும் பக்கத்துல வச்சுக்கிறது இல்லை, இப்ப அதெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கு. அங்க போய் நாங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு நாங்க வந்து பேரணியா வர்றோம். அதான் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர். அந்த பேரணியை முன்னாடி பிரியங்கா காந்தி அவர்கள் நடத்திட்டு போறாங்க. அவருக்கு பின்னாடி எல்லாருமே பெண் எம்பிக்கள். அந்த பெண் எம்பிக்கள் வரிசைகளுக்கு பின்னாடி ஆண் எம்பிக்கள். அங்க வராரு ராகுல் காந்தி. நாங்க தான் முதல்ல போறோம். அந்த முதல் வரிசையில பிரியங்கா காந்தி அவர்களோட நானும் இருந்தேன். பிரியங்கா காந்தி அவர்களுக்கு அந்த பக்கம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இருந்தாங்க, இந்த பக்கம் நான் இருந்தேன். நிறைய பெண் எம்பிக்கள் இருந்தாங்க அந்த வரிசையில். இப்போ நாங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள அமைதியாக பேரணி முடிச்சுட்டு நாங்கள் 10:50 ஆயிடுச்சு நாடாளுமன்றத்துக்குள்ள நுழையிறப்ப நாடாளுமன்றத்திற்கு உள்ள நாங்கள் நுழைய முடியாமல் நீங்கள் பதாகைகளை ஏந்திக்கிட்டு பாஜக எம்பிக்கள் அப்படியே கும்பலாக எங்களை வழிமறிக்கிறாங்க. நீங்கள் அதை பதாகையில் ஒரு விஷயம் கவனிக்கணும். நாடாளுமன்றத்தில் நாங்கள் சாதாரண ஒரு ஃபோட்டோவையே ஏந்தி வரக்கூடாதுன்னு சொல்லி சபாநாயகர் சொல்லியிருக்காரு, உத்தரவு போட்டிருக்காரு. ஆனால் நாடாளுமன்றத்தில் பாஜகவின் எம்பிக்கள் கையில் குச்சி இருக்கு, அந்த குச்சியில தான் அவங்க பதாகையை கட்டியிருக்காங்க, தடி இருக்கு. ஸோ அப்போ அந்த தடி வந்து என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது, அந்த மாதிரி ஒரு விஷயம் அலோடே கிடையாது நாடாளுமன்றத்துக்குள்ள. ஆனால் அதை வந்து பாஜக எம்பிக்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறப்ப ராகுல் காந்தி அவர்கள் முன்னாடி போயிட்டு கலைஞ்சு நாங்கள் இந்த வழியாக வர்றப்ப அவர் அந்த பக்கம் கலைஞ்சு போயிட்டாரு பாராளுமன்றத்துக்குள்ள. அதற்கப்புறம் பிரியங்கா எங்கிட்ட தான் சொல்றாங்க, நீங்க கேசி வேணுகோபால் சொல்லி சீக்கிரம் பையா அண்ணனை வர சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் தான் அவரை கூட்டிகிட்டு வராங்க. வந்தப்ப வந்து நீங்க அதுக்குள்ள தள்ளுமுள்ளாகி பாஜகவை சேர்ந்த எம்பிக்கள் நாங்க உள்ள போக முயற்சி பண்ண எங்களை தள்ளுறாங்க. அப்படி தள்ளுறப்பதான் கார்கே சார் கீழே விழுந்துட்டாரு.
அவங்க தள்ளி தான் அவ்வளோ வயதான எங்களுக்கு ஒரு பயம் அவர் போட்டு இது பண்ணிடுவாங்களோன்னு. அதுக்கப்புறம் ஒரு நாற்காலி எடுத்துட்டு வந்து யாரோ போட்டு கொஞ்சம் தள்ளி மல்லிகார்ஜுன கார்கே சார் அங்கே உட்கார்ந்துருந்தாரு. ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாங்கள் நின்னதுக்கப்புறம் இடது பக்கம் அவர் நிற்கிறார். அங்கே பாஜக எம்பிக்களே கிடையாது. அதனால வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை நாடகத்தை பாஜக வந்து அரங்கேற்றுகிறது. எதுக்கு அரங்கேற்றுறாங்க அப்படின்னா, நீங்க அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதித்தது உண்மை. அதற்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு பாஜகவுக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது. ஸோ அந்த எதிர்ப்பை வந்து மழுங்கடிக்கிறதுக்கு தான் பாஜக வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை, ரொம்ப மலிவான ஒரு நாடகத்தை, ஒரு பெண் எம்பியை வச்சு, பாஜக பெண் எம்பியை வச்சு ஒரு மோசமான கடிதத்தை நாடாளுமன்ற மாநிலங்களவை தலைவர் கொடுத்துருக்காங்க. நான் உண்மையிலேயே அந்த எங்க தலைவருக்காக வருத்தப்படுறேன், அந்த பெண் எம்பிக்காக வருத்தப்படுறேன். அப்படி ஒரு பொய்யான ஒரு லெட்டரை எழுதுவதற்கு ஒரு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அதுவும் ஒரு ரொம்ப ட்ரிக்கியா எழுதியிருக்காங்க அந்த அந்த லெட்டரையே. ஸோ இந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தை ஒரு மலிவான ஒரு ஒரு அவமரியாதைக்குரிய இடமாக மாற்றுறாங்க. இந்திய ஜனநாயகத்தின் அரசியலை பாஜக செய்ய முயல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு வலிமை மிகு எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்துல இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அம்பேத்கர் பற்றின இந்த ரெட்டோரிக் கூட முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த விவாதம் நடைபெறுது. எங்க பார்த்தாலும் அம்பேத்கரோட பெயர் சொல்றத கவனிக்க முடியுது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியா மாறுதுன்னு அப்படின்னு பாஜக கணிக்கிறாங்களா? இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அரசியல் சாசனத்திற்கு, இந்திய அரசியல் சாசனத்திற்கு முழுக்க முழுக்க எதிரானவர்கள். அதை வந்து மனுநீதி தான் வந்து இந்திய அரசாங்கத்தை வழிநடத்தணும். மனுநீதி வந்து ஒரே ஒரு சமூகம், உயர்ந்தவர்கள் மட்டும் உயர்ந்த இடத்திலேயே இருப்பாங்க, மிச்சம் எல்லாரும் வந்து அவர்களுக்கு அடிபணிந்து சேவகம் செய்ய வேண்டும் என்று வெட்கம் இல்லாமல் வெளிப்படையாகவே எழுதி வச்சிருக்கிற ஒரு மனுநீதி தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு அரசியல் சாசனத்தை விட சிறந்த புத்தகம். அவங்க பல இடங்கள்ல வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. நீங்க நாடாளுமன்றத்துல அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 75வது வகையில் அவங்க தானே விவாதம் நடத்துறாங்க. அவங்க விவாதத்தை நடத்தல. காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சி கூட்டத்தில் முடிவு செய்து கடுமையாக போராடி, கடுமையாக அவர்களை வலியுறுத்தி, அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம ஒரு ரெலக்டன்ட் நாடாளுமன்றத்தை அப்பதான் நடத்த முடியும், நீங்க அரசியல் சாசனம் இருக்கிறப்ப அதை பேசுங்கன்னு சொன்னதுனாலதான் ஒரு அரை மனசா தான் நடத்தினாங்க. இப்ப நடத்துவாங்களா அப்ப நடத்துவாங்களான்னு சொல்லாம அதற்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு தான் அவங்க நடத்தினாங்களே ஒழிய தாங்களாக முன் வந்து நடத்தல. பொதுவாகவே இந்திய ஜனநாயகத்தை அடிப்படை இல்லையா? ஆமா, எதிர்கட்சிகள் தரப்பு தான் அங்கதான் கேட்டோம் விவாதம் நடத்தணும். அவங்க தயாரா இல்லையே. அதற்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் உடனே அவங்க ஒத்துக்கல. ஒரு நீண்ட கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு அரை மனசா ஒத்துக்கிட்டாங்க. வேற ஒரு விவாதம் நடத்தலின்னு சொன்னா தப்பா போயிருமேங்கிற அடிப்படையில தான் அவங்க வந்தாங்க. ஸோ நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன விவாதம் நடக்கும் பொழுது நீங்க பிரைம் மினிஸ்டர் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நேருவை வந்து அவங்க எப்பவுமே வெளிப்படையா வந்து அவமதிக்கிற ஒரு வேலை செய்யறாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அதுக்குதான் அவர்கள் கொள்கைக்கு எதிராக அவமதிக்கிற வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. இந்த முறை வந்து அரசியல் சாசன விவாதங்கள் 2 நாட்களா நடக்கிறப்ப, 2 நாட்கள் 4 நாட்கள், மக்களவையில் 2 நாட்கள், மாநிலங்களவையில் 2 நாட்கள் நடக்கிறப்ப அம்பேத்கரை பத்தின ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாடு, அம்பேத்கர் எவ்வளவு முக்கியமானவர் இந்த அரசியல் சாசனத்திற்கு, இந்த நாட்டுக்கு, இந்த ஜனநாயகத்திற்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்குங்கிற பேச்சு வர்றப்ப அதை அவங்களால தாங்கிக்க முடியல. 4 நாளா பொறுமைக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் வந்து அமித்ஷா அவர்களே அறியாம வந்து அந்த அவையில வந்து அவ்வளவு நீ வந்துருச்சு, நீங்க அவருடைய சொற்களை மட்டும் பார்க்காதீங்க, அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்துன்னு பாருங்க. சோ அதுதான் வந்து பாரதிய ஜனதா, அமித்ஷா வந்து மாநிலங்களவையில் காட்டிய முகம்தான் பாரதிய ஜனதா கட்சியின் RSS உண்மையான முகம். அதை வந்து இன்னைக்கு நாட்டுக்கு வந்து அப்பட்டமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிரான எதிர்வினையை எதிர்கொள்ள முடியாம தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஏஐல போட்டாங்க. இதெல்லாம் நகைப்புக்குரியதா இல்லையா? ஒரு நாட்டினோட உள்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு பொதுவெளியில வந்து இவ்வளவு ஒரு பொய்யை சொல்றது, அதற்கு அடுத்த நாள் ராகுல் காந்தி அவர்கள் மேல ஒரு பொய்யை சொல்றது, இதுதான் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய முகம். அது வந்து இன்னைக்கு வெளிப்படையாக அவங்களுடைய கோர முகம் அமித்ஷா அவர்கள் மூலமாகவே நாடாளுமன்ற மாநிலங்கள் வெளிக்காட்டப்பட்டு நாடு முழுவதும் அதற்கான கடுமையான நாடகம் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. உங்களுடைய கோணம் என்ன? திருப்பாக்கி எனக்காங்க? எஸ், திருப்பாக்கி உங்களிடம் தான். ஓகே ஓகே, எனக்கு சரியா கேட்காதனாலும் சரி. இந்த 2 நாள் சம்பவத்தில் அம்பேத்கர் அவரது கொள்கைகள், சித்தாந்தங்கள் அவமதிக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன்.
நாடாளுமன்றத்தில் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் தங்கள் கருத்துக்களை பகிர்வார்கள். அதன் மூலம் நாட்டு முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் சட்டங்கள் வகுக்கப்படும் அப்படின்னு தான் அண்ணல் அம்பேத்கர் கனவு கண்டார். அந்த கனவு 2 நாட்களாக சிதைக்கப்பட்டு விட்டது. சரி, எனக்கு ஒரு ஆண்டன் செக்காவனோட கதை ஞாபகம் வருது. அதாவது ஒரு நாய் ஒரு நபரை கடிச்சதும் அப்போது அங்கே வர்ற போலீஸ்காரர், அதாவது பச்சோந்திங்கிற கதை, அதில் வந்து போலீஸ்காரர் வந்த உடனே முதல்ல நாயை பிடிச்சி உள்ள தள்ளு போடு அப்படின்பார். உடனே அங்கே உள்ள கூட்டத்தில் இருக்கிறவர்கள் இந்த நாய் வந்து ஜென்ரலோட நாய் அப்படின்பார். ஜென்ரலோட நாயா? அப்போ கடிபட்ட ஏழை இருக்கான்ல, நீ தான் தப்பு பண்ண, அந்த நாய் ஏதாவது சீண்டிருப்ப அப்படின்னு விசுவாசம் நாய்க்கு சாதகமாகிடும். இன்னொருத்தர் வந்து இல்லை இது ஜென்ரலோட நாய் இல்லை அப்படின்னு. அப்படியா? அப்போ அந்த நாயை பிடிச்சி உள்ள தள்ளியா அப்படின்னு மறுபடியும் சொல்லுவார். இந்த கூட்டத்தில் இருக்கிற இது ஜென்ரலோட நாய் இல்லை, ஜென்ரலுடைய அண்ணனுடைய பிரதருடைய நாய் அப்படின்னு சொல்லுவார். உடனே இவங்களுடைய போலீஸ்காரனுடைய விசுவாசம் அந்த நாய் சார்பாக அமைஞ்சிடும். போலீஸ்கார் இந்த கடிபட்டவனை வந்து திட்டுவார். இது ஒரு சுவையான தகவல். அதாவது ஒரு கருத்தை யார் சொல்லுகிறார், எங்கிருந்து சொல்லுகிறாரோ அதை வச்சு தான் நம்ம கணக்கிடுவோம். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அமித்ஷா நேற்று கிண்டல் பண்ணியிருக்கார் காங்கிரஸ்காரங்களை. கிண்டல் பண்ணதில் ஒரு சென்டென்ஸ் வந்து அம்பேத்கர்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் பேரை சொன்னாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கூட நம்பிக்கை கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் அது ஸ்லிப் ஆஃப் த டங், வாய் தவறுதலாக சொன்னது. ஏஐன்னு சொன்னதெல்லாம் கற்பனை, நான் அதை ஏற்கலை. அதே சமயத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னு அமித்ஷா, நான் அப்படி சொல்லிட்டேன்னா ஐ வித்ரா த ஸ்டேட்மெண்ட், நான் அந்த கருத்தை நான் திரும்ப பெறுகிறேன்னு சொன்னேன். அங்கேயே வந்து பிரச்சனை முடிஞ்சிருக்கும். வேற ஒரு பிரச்சனை எடுத்துப்போம் நமக்கு. அதுதானே அரசியல்வாதிகளுடைய நோக்கம். எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை இல்லைங்க பண்ணுவாரா? நான் அம்மா சலீனா, நான் அவர் பண்ண மாட்டாரா விருவாரான்னு நான் தகவல் சொல்லலை. விஷயம் இன்னைக்கு அது அல்ல. அப்படி சொல்லியிருந்தால் பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். வேறொரு பிரச்சனையை எடுத்து வேற ஒரு நாடாளுமன்றத்தை கலாட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். ஒன்று, அமித்ஷா வந்து இதை சொன்னார்னு இது எல்லாரும் மேற்கோள் காட்டுறாங்களே, அதில் இன்னொரு தகவலும் இருக்குது. அமித்ஷா என்ன சொல்கிறார், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு ஹிந்தி தெரியாது, போயாலும் சொல்ல மாட்டேன் போடான்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் நான் படித்த ஒரு ஆங்கில ஊடகத்திலேயே அம்பேத்கரின் பெயரை காங்கிரஸ் எடுத்துக்கொள்வதில் பாஜக மகிழ்ச்சி அடைகிறது, ஆனால் அவர் மீதான உண்மையான உணர்வுகள் குறித்தும் காங்கிரஸ் பேச வேண்டும். இதை அமித்ஷா சொல்லியிருக்கார். இதை யாராவது எடுத்துக்கிறீங்களா? அமித்ஷா ஒரு சொன்னதை பிடிச்சிக்கிட்டே அவல் கிடைச்சாச்சு. நமக்கு விவாதிக்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் தகராறு பண்ணுறதுக்கும் ஊர்வலம் நடத்துறதுக்கும் அரசியல் பண்ணுவதுக்கும் ஒரு அவல் கிடைச்சாச்சு. அது அமித்ஷாவுடைய ஒரு உளறல். நானே சொல்கிறேன் உளறல்னு. ஆனால் இதை சொன்னார் அரசியல் பண்ணணும்னா இப்போ போன வாரம் முழுக்க அதானி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்திருந்தாங்க. அதானியும் மோடியும் ஒன்று அப்படின்னு. இப்போ பிரச்சனை பண்ணணும்னா அதே விஷயத்தை எடுத்து கண்டினியூஸா அதை பற்றி பேசலாம். ஆனா அமித்ஷா இப்போ அம்பேத்கரை வகையில பேசிட்டார் அப்படிங்கறதா இவங்களோட குற்றச்சாட்டு. அதனாலதான் அடுத்த பிரச்சனைக்கு தாவறாங்க. பிரச்சனை பண்றதுக்கு பிரச்சனை இல்லாம இல்ல இல்லம்மா, அரசியல்வாதிகளுக்கு எது கிடைச்சாலும் பண்ணுவாங்க. ஒரே நிமிஷம், உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க அரசியல். ஹலோ, எஸ், ஆக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அரசியல் செய்வது தான் அவருடைய நோக்கம். முடிச்ச பிறகு கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இல்லை, நான் சொல்ல வருது, எல்லா நாணயத்துக்கும் இன்னொரு பக்கம் உண்டு. என்னோட ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிக்க ஜோதிமணி. எல்லா நாணயத்துக்கும் இன்னொரு பக்கம் உண்டு என்கிற பார்வை தான் என்னோட பார்வை. எனக்கு சைடு எடுக்கிறதெல்லாம் தெரியாது. எல்லாரும் ஒரே சைடு திட்டுவோம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் அனைத்து தரப்பினரும், நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துறேன், அனைத்து தரப்பினரும் இந்த விஷயத்தில் பாஜக திட்டுவாங்க, சந்தேகம் இல்லை. ஆனால் பாஜக பக்கம் இருக்கிறது காங்கிரஸ் பக்கம் இருக்கிற நியாயத்தை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். நான் சொல்கிறேன், அம்பேத்கருடைய இடஒதுக்கீடு பிரச்சனையில் 1989 விபி சிங் கொண்டு வந்த, நான் 90 கொண்டு வந்த மண்டல் கமிஷனை எதிர்த்தது யார்? காங்கிரஸா பிஜேபியா? பிஜேபி ஆதரவு கொடுத்தது. இதெல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளாக மறந்துட்டு காங்கிரஸ் பற்றி சொல்லுவோம். அம்பேத்கர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஜவஹர்லால் நேரு, ராஜீவ் காந்தி பிஜேபி ஆதரிக்கல, பிஜேபி கவுழ்த்தாங்க கவர்மெண்ட். இல்ல நோ யூ ஆர் ராங். பிஜேபி ஆதரவு இல்லைன்னு நிறைவேறிக்காதுமா. நோ காங்கிரஸும் ஆதரிக்கல. வேணா ஹிஸ்டரி படிச்சு கொடு, பழைய இது படிங்க. நான் ராம ஜென்மபூமி நான் டைவர்ட் பண்ண வேண்டாம் தயவுசெய்து. என்னுடைய பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நீங்க டைம் கொடுத்தாலும் கொடுங்க, எனக்கு அதை பத்தி இல்லை. பாயிண்ட் சொல்ல வேண்டியது எனக்கு
நிர்மலா சீதாராமன் 2 லெட்டர் படித்தாங்க. ராஜீவ்காந்தி எழுதிய லெட்டரும் அதாவது ஜவஹர்லால் நேரோட ஸ்டேட்மெண்ட்டும் ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக பிஜேபி வந்து அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இல்லை. அம்பேத்கருடைய சில கொள்கைகளை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தலித் ஓட்டுகளை யார் அபகரிப்பது என்கிற கோணத்தில் தான் இந்த விவாதம் நடக்குது. நீயா நானா, அம்பேத்கர் யார், நான் தான் சாப்பியானா, ஒருத்தரும் கிடையாது. ஆத்மார்த்தமாக அம்பேத்கரை நான் புரிந்து கொண்டு, அரசியல் சாசனத்தை புரிந்து கொண்டு, ஆத்மார்த்தமாக அதை விமர்சித்தாலும் கூட நான் அம்பேத்கரின் உண்மையான விசுவாசி. நான் என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடனே என்ன பிடிச்சிட்டு எனக்கு முத்திர குத்தக்கூடாது. யாராக இருந்தாலுமே அம்பேத்கரை தரோவாக படிச்சுட்டு அவருடைய இதெல்லாம் இன்றைய சூழலுக்கு கான்டெஸ்ட்டுக்கு பொருத்தமானது இல்லை அப்படின்னு அனலைஸ் பண்ணுறவங்க தான் உண்மையான. கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார், உலகத்தின் மிகச்சிறந்த உன்னதமான சித்தாந்தமான மார்க்சியத்தை பற்றி கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார், என்னுடைய சித்தாந்தத்துக்கு மிஞ்சக்கூடிய ஒரு உன்னதமான சித்தாந்தம் என்றால் எந்த தேவையில்லை என்றாலும் கூட நான் ஏற்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த உண்மை ஒன்று. ஐயா தந்தை பெரியார் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறதுக்காக ஏற்றுக்காரு, சிந்திச்சு பாருன்னு சொன்னார். நான் அந்த பார்வையில் பார்க்குறேன். அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சாசனத்தில் இன்று பொருந்தாது, இன்று தேவையில்லைன்னா திருத்திக் கொள்ளலாம். யாராக இருந்தாலும் காங்கிரஸும் திருத்தலாம், பாஜகவும் திருத்தலாம், வேற ஏதாவது எதிராக போறதுதான் பிரச்சனை. அடிப்படையில் இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் அம்பேத்கர் வகுத்த அந்த அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கு. மதத்தின் அடிப்படையில குடியுரிமை அப்படிங்கறத சொல்லலையே, எந்தவித பாகுபாடும் எதிராக அவர் பேசினார். மேற்கோள் காட்ட எங்க சொன்னாரு அரசியல் சாசனத்தை ஒழிப்போம் நீங்க சொன்னாங்களா? தயவுசெய்து மேற்கோள் காட்டுங்க. சொல்லிருக்காங்க அரசியல் சாசனத்துக்கு எதிராக பாஜக அரசு செயல்படும் சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்காங்களா? இல்லையே. செயல்பாடுகள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சார். அதனால தான் சிஏஏ கோட் பண்றேன். சிஏஏ வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில குடியுரிமை வழங்குறாங்க. ஆனா அரசியலமைப்பு சட்டம் எல்லா மதமும் சமம், எல்லா மனிதர்களும் சமம் அப்படிங்கறது தான் வலியுறுத்துது. இப்ப அந்த அடிப்படை கொள்கைக்கு ஒரு கட்சி எதிராக செயல்படுறப்ப அதை கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. சூப்பர். திருமதி ஜோதிமணியோட ஒரு சின்ன குறுக்கீடோட நான் மீண்டும் வரேன். இல்லை ஒரு பாயிண்ட் நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும். எங்கள் கடமை சிஏஏ சட்டத்தை பற்றி தானே நீங்கள் சொல்கிறீங்க. எஸ் செலினா, சிஏஏ சட்டம் பற்றி தான் சொல்கிறீங்க. எஸ். அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நான் கேட்குறேன். குடியுரிமை திருத்த சட்டம் இல்லாமல் இருந்தது. மதத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு குடியுரிமை வழங்கப்பட்ட நிலைமை இல்லை. இருக்க நீ கேட்டதுன்னு நான் சொல்றேன். அப்போ வெளிநாட்டில் அப்ப நீங்க தானே சிஏஏ ஆரம்பிச்சீங்க. அதுக்கு நான் பதில் சொன்னா இல்ல இல்ல, அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கூறுகளை சிதைக்கிற வகையில செயல்படுறப்போ அம்பேத்கர் கொள்கைக்கு அது எதிராக இருக்கு அப்படிங்கிற நான் கேள்வி எழுப்பினேன். நான் ஜோதிமணி அவர்களுடைய பார்வைக்கு வரேன் உங்ககிட்ட. தாராளமா. எஸ், திருமதி ஜோதிமணி உங்க பார்வை. இல்லை, 2 இஷ்யூ. அதாவது அதானி ப்ரொட்டஸ்ட்டை வச்சு ஒரு சின்ன கரெக்ஷன். அதானி ப்ரொட்டஸ்ட்டை வச்சு நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கலை. நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இந்தியா கூட்டணி அதானி நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவோடு அதானி இந்த நாட்டையே விற்கிறதும், அது வந்து அமெரிக்காவில் வந்து அமெரிக்க கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறது. அவருடைய லஞ்சம் கொடுத்து அவர் வந்து எப்படி வந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி கம்பெனிகளை அரசாங்க எலக்ட்ரிசிட்டி அமைப்புகளை வாங்க வைக்கிறாரு. அதனால தான் வந்து மின்சார கட்டணம் மிக கடுமையாக ஏறுது. ஸோ அதை தான் நாங்கள் போராடுறப்ப தெளிவாக 11 மணிக்கு நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்திற்கு வெளியில் போராடிட்டு நாடாளுமன்றத்தை நடத்துறோங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு. ஆனால் ஸ்ட்ரேஞ்சா நாடாளுமன்றத்தை நடத்தாம முடக்கியது வந்து பாரதிய ஜனதா தள ஒழிய நாங்கள் அல்ல. அதற்கப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் போய் ஸ்பீக்கரோட பேசி இப்படி நாடாளுமன்றத்தை ஆளுங்கட்சியான நீங்க முடக்கிறது ரொம்ப தப்பு, நம்ம விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் ஒரு பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி தான் நாங்கள் நாடாளுமன்றத்தை நடத்த வச்சோம். இது வந்து உலக வரலாற்றிலேயே இல்லாது. என்னைக்காவது எதிர்கட்சி போய் நாடாளுமன்றத்தை நடத்தணும் பேச்சுவார்த்தை நடத்தி நாடாளுமன்றத்தை இயங்க வைக்கிறது வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த அதனை அரசியல் அவங்க வந்து எப்படி அம்பேத்கரோட அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருக்காங்கிறதுல வந்து சார் ஒரு விஷயம் சொல்றாரு. அதுல வீதி வீதியா விளக்கு மாத்தோட ஊர்வலம் போறாங்க பிஜேபி. அந்த மண்டல் கமிஷனுக்கு எதிராக. மண்டல் கமிஷன் அவர் வந்து நிறைவேற்றிட்டாருங்கிறதுனாலதான் அந்த ஆட்சி வந்து கவிழ்க்கப்படுது. அதனால வந்து மண்டல் கமிஷனுக்கு வந்து முழுக்க வெளிப்படையாகவே எதிராக இருந்து விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் தான் பாஜக. அதற்கு
ஒரு மிகப்பெரிய வன்முறையை அவர்கள் பற்ற வைக்கிறார்கள். அப்போ காங்கிரஸ் ஆதரிச்சதா? மண்டல் கமிஷனுக்கு காங்கிரஸ் எல்லாமே ஆதரிச்சதா? பாஜக தான் காரணம். காங்கிரஸ் இரண்டாவது, ஆதரிச்சதா? நான் ஒரு விஷயம் நான் முடிச்சிடுறேன் சார். அதாவது ஒரு கேள்வி, அரசியல் சாசனம் காங்கிரஸ் நான் ஆதரிச்சதா? முடிச்சிடுறேன். மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்பட்டதா? நான் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. நான் முடிச்சிடுறேன். 400 சீட்டுகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 400 சீட்டுகள் கிடைத்து வெற்றி பெற்றால் இந்த நாட்டின் அரசியல் சாசனம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கிய தலைவர்கள், கட்சியுடைய துணைத் தலைவர், பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் வெளிப்படையாகவே சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் செய்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் மிக கடுமையாக பாஜக அடி வாங்கியதற்கு காரணம் வந்து இந்த அரசியல் அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் அவங்க சொன்னதுதான். இன்னைக்கு முடிவுகள் தான் அவர்களை பதற வைக்குது நான் சொல்றேன். ஓகே திரு இந்திரகுமார் தேரடி, இவ்வளவு ஆவேசமாக இந்த போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ மனுஸ்மிருதி தான் வேணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸோட பாஜகவோட நிலைப்பாடு அப்படின்னா அம்பேத்கர் அவங்க ஏன் கையில் எடுக்கணும்? அதுக்கான காரணம் என்ன? அது ஏன் ஒரு ரெட்டோரிக்கா மாறுது? இல்லை, அம்பேத்கரை வந்து கையில் எடுப்பது அப்படின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியில் அம்பேத்கரை பேசுவதற்கும் பாஜக அம்பேத்கரை பேசுவதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னா, காங்கிரஸோ அல்லது திமுகவோ அல்லது எதிர்க்கட்சிகளோ இன்றைக்கு போராட்டம் நடத்துவதற்கு அடிப்படையாக அமைந்தது என்ன அப்படின்னா, அமித்ஷா வந்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசும் பொழுது என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, அம்பேத்கர் 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 இப்போதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு, அதுக்கு நீங்கள் இவ்வளவு தடவை கடவுளின் பெயரை சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு வந்து முக்தி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, பேசிக்காகவே நீங்கள் அம்பேத்கரை வந்து அவமதிக்கிறீங்க. அம்பேத்கர் 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 அவர் பாக்கி சொல்லும்போது என்ன சொன்னார்னா, பின்னாடி அவர் குறிப்பிட்ட ஒரு கருத்தை பற்றி சொன்னார். அதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங்லேயே அவர் அம்பேத்கரை நிராகரித்து விட்டார். இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பேத்கரை அந்த இடத்துல ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு அம்பேத்கரை சுருக்கி பார்க்கக்கூடிய பார்வை தான் இருக்கிறது. இதற்கு அவர்களுடைய வரலாறு தான் காரணமாக இருக்கிறது. இது வந்து ஸ்லிப் ஆஃப் த டங் கிடையாது, இது ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ராய்டியன் ஸ்லிப்புனா தவறுதலாக தான் சொல்லப்பட்டது, ஆனால் அது சப்கான்சியஸ்லேருந்து வந்து விழுந்துடும். உண்மையை தப்பி உண்மையை சொல்லிடுறது அப்படின்ற மாதிரி. அப்படித்தான் அமித்ஷாவின் வாயிலிருந்து வந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, அதற்கு முந்தைய நாள், அதற்கு முன்பு, அமித்ஷா பேசுவதற்கு முன்பு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் வந்து பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அம்பேத்கர் சொன்னதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு. நான் ஒரு எஸ்சி, அதனால் எனக்கு இதை பேசுவதற்கு தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை யாரும் அவரிடம் கேட்கல. அம்பேத்கரை பேசுவதற்கு எஸ்சியாக தான் ஒருவர் இருக்க வேண்டும் என்று பாஜக நினைத்தால் அதை விட மடத்தனம் வேறு எதுவும் கிடையாது. அப்படி அவர் நினைத்து கொண்டு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியா என்பது மாநிலங்களுடன் ஒப்பந்தம் போட்டு உருவாக்கப்பட்ட நாடு கிடையாது, மாநிலங்களுக்கு பிரிந்து போகும் உரிமை கிடையாது அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதை சொல்லிட்டு, திஸ் ஒன் சிங்கிள் இம்பீரியம் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு ஏகாதிபத்திய கூறு போதுமானது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அர்ஜுன் ராம் மெக்வால் சொல்றாரு. அம்பேத்கருடைய கருத்து அதுதானா? இந்தியா என்பது ஒன்றுபட்ட நாடு, யாரும் பிரிந்து போக உரிமை இல்லை அப்படின்னு குறிப்பிடுவது மட்டும்தான் அம்பேத்கருடைய கருத்தா அப்படின்னா, அப்படி அம்பேத்கரை புரிந்து கொள்ள நினைத்தார்கள் என்றால் அது பெரிய பேரழிவுக்கு தான் இட்டு போகும். அம்பேத்கருடைய கருத்து என்ன? யாரும் யார் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பது மட்டுமல்ல, வடக்கின் ஆதிக்கத்தை தெற்கு ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது, நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த அரசியல் ஜனநாயகத்தை நாம் இழந்து போய்விடுவோம், அதனால் இதற்குள் பிணக்கு ஏற்படாத வகைக்கு நாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு அம்பேத்கர் பேசியிருக்கிறார். வடக்கின் ஆதிக்கம் தெற்கின் மீது நிகழ்த்தப்படுகிறது அப்படின்றத அம்பேத்கர் ஒப்புக்கொண்டு பேசியிருக்கிறார். அப்போ அதையும் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆதரிக்கிறாரா? அப்போ அமித்ஷா பேசியது என்பது ஒரு ஆழ்ந்த வெறுப்புணர்விலிருந்து வருகிறது. இந்த வெறுப்புணர்வு எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, அம்பேத்கர் என்கின்ற ஒரு ஸ்காலர் இந்தியாவில் படித்து முன்னேறி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத உட்கார்ந்த இடத்திலிருந்தே இவர்களுக்கு அவர் மீதான ஒரு அருவருப்பான உணர்வை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நான் அந்த வார்த்தையை மறுபடியும் அடிக்கோடிட்டு சொல்றேன். ஏன்னா, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் நடக்கும் பொழுதே அம்பேத்கர் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா, ஹிந்து கோட் பில் அப்படின்றத கொண்டு வர்றாரு. ஹிந்து கோட் பில் அப்படின்றது என்ன? இன்றைக்கு நாம பின்பற்றோம் இல்லையா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து சக்சஷன் ஆக்ட், ஹிந்து மைனாரிட்டி ஆக்ட், ஹிந்து கார்டியன்ஷிப் ஆக்ட், ஹிந்து அடாப்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு 5 தனித்தனி சட்டங்களாக நாம் இன்றைக்கு பின்பற்றுகிறோம் இல்லையா. இந்த சட்டங்களை ஒன்னா சேர்த்து அம்பேத்கர் ஹிந்து கோட் பில்னு கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வரும் பொழுது நான் உறுதியா நம்புறேன், பாஜக காரர்கள் யாருமே ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வால்கரை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். அதை புரட்சி கவிதாசன் அவருடைய சுற்றில் தெளிவுபடுத்தட்டும், கோல்வால்கரை ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு. கோல்வால்கர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த கோட் பில்லுக்கு எதிராக நாங்கள் தர்ம வீரர்களாகிய நாங்கள் தர்ம யுத்தத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு கோல்வால்கர் அறிவித்தாரா இல்லையா?
இது தொடர்பாக செப்டம்பர் மாதம் 1949 ஹிந்து கோட் பில்லை கொண்டு வரக்கூடாது என்று நேருவுக்கு கடிதம் எழுதினாரா இல்லையா? கடிதம் எழுதப்பட்டது. அதற்கு நேருவை சந்திக்க கூட அவர் செய்கிறார். அதற்கு அடுத்து 11 டிசம்பர் 1949 டெல்லியில் இருக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்தில் RSS ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், அம்பேத்கர் என்கின்ற இந்த நபர் இந்து மதத்தின் மீது வெடிகுண்டை அணுகுண்டை வீசுகிறார், நாட்டம் பாம் அந்த ஹிந்து ரிலிஜன் அப்படின்னு சொல்லி, ஹிந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுகிறார்கள். அதற்கு மறுநாள் RSS ஒரு பேரணியை அறிவிக்கிறது. அந்த பேரணி நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக நகர்ந்து செல்லுகிறது. அந்த பேரணியில் 2 பேருடைய உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டது. இவங்க சொல்றாங்க இல்லையா, காங்கிரஸ் அம்பேத்கரை விட்டு கொடுத்து விட்டது, நேரு அம்பேத்கரை விட்டு கொடுத்து விட்டார் அப்படின்னு. நேரு தான் அம்பேத்கரை கூப்பிட்டு லா மினிஸ்டரா மாத்துறது. நேரு தான் அம்பேத்கர் கொண்டு வந்த கோட் பில்லை அந்த நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்றதுக்கு அனுமதிக்கிறது. நாடாளுமன்றத்தில் பிரதமருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மினிஸ்டர் ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய முடியாது, கேபினட் அப்ரூவல் இல்லாமல் செய்ய முடியாது. அதை அம்பேத்கர் செய்வதற்கு அனுமதித்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவருடைய உருவ பொம்மையும் அம்பேத்கருடைய உருவ பொம்மையும் சேர்த்தே தான் எரித்தார்கள் அந்த போராட்டத்தில். அதுல கற்பத்ரி மகராஜ்ன்ற ஒருத்தர் RSSோட அஃபிலியேட் ஆனவர். அந்த சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்பேத்கர் என்கின்ற இந்த கீழ்சாதிக்காரர் தீண்டத்தகாதவர், எப்படி இந்து மத சட்டங்களை பற்றி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியும், அது பிராமணர்கள் மட்டுமே சொல்லக்கூடியது அப்படின்னு கருத்தை எல்லாம் பேசி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பின்னால் இருந்தும் முன்னால் இருந்தும் நடத்தி இயக்கியது யார் அப்படின்னா RSS காரர்களே நடத்தினார்கள். கோல்வால்கரே இதையெல்லாம் பின்னால் இருந்து நடத்தினார். இன்றைக்கு இவர்கள் வேடம் போட்டு கொண்டு என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்போம், கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்போம் எல்லாரும் கேட்டாங்க. அவங்களும் கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறாங்கன்னு தானே சொல்றாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சி அவங்களை இவ்வளவு விமர்சிக்குது, ஏன் திமுக அவங்களை விமர்சிக்குது அப்படின்னா இதுதான். இதோ பேசிட்டு இருக்கிறார் இல்லையா, இந்த பேச்சு தான் அவர்களுடைய உண்மையான முகம். அந்த உண்மையான முகத்தை தோலுரித்து காட்டி இருக்கிறது இன்றைக்கு எதிர்க்கட்சிகள். அவர் பேசும்பொழுது இப்ப நேற்று தெளிவுபடுத்துவதற்காக ஓடி வருகிறார். என்னன்னு வர்றாரு அப்படின்னா, ஏஐ மூலமா சித்தரிச்சுட்டாங்க, லைவ்ல அவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, உங்களுக்கு எதிரில் 250 பேர் உங்களுக்கு எதிர்க்கட்சியில் உட்கார்ந்து அத்தனை பேரும் நீங்க பேசிய பேச்சு எவ்வளவு வன்மமானது அப்படின்றத நேரில் கேட்டிருக்கிறாங்க. நாடாளுமன்ற லைவ் ரெக்கார்டிங்ஸ் எல்லா சேனல்லையும் போயிருக்கு. இவங்க உடனடியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, சன்சாத் டிவி லைவை இது பண்ணிடுறது, டெஸ்ட்ராய் பண்ணிடுறது. சன்சாத் டிவி லைவை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா வேற எங்கேயும் இருக்காதுன்னு அர்த்தமா? சன்சாத் டிவி லைவ் தான் ரிபப்ளிக் டிவில இருந்து எல்லா ஆர்கனைசர்ல இருந்து எல்லாத்தையும் போட்டுருக்கு. காங்கிரஸ் கட்சி என்ன விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க அப்படின்னா, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முழுக்க அந்த கான்ஸ்டிடியூஷனோட காப்பியை எடுத்துட்டே தான் போறாங்க பிரச்சாரங்களுக்கு, ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே. இப்போ தன்னுடைய மெய்டன் ஸ்பீச்ல பிரியங்கா காந்தி சொன்ன ஒரு விஷயம், 400க்கு அந்த நம்பர்ஸை பெற்றிருந்தா அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு தோல்விக்கு அருகான வெற்றி அவங்க பெற்றுவிட்ட சூழல்ல அந்த முயற்சியை கைவிடுறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் விவாதம் நாட்டில் எடுபடாது அப்படின்னு பாஜக உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்றாங்க. அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. இந்த விதமான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது பாஜக முன்பு இருந்த கடந்த ஆட்சி காலங்கள்ல இருந்த நிலைப்பாடுல இருந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் வருது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காங்கிரஸ் வராங்க. பிரியங்கா காந்தி தன்னுடைய இனாகரல் ஸ்பீச்ல அதை பேசுறாங்க. ஆனால் அதற்கு அடுத்த சில நாட்களிலேயே அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நாங்கள் கை வைத்து காட்டுவோம்னு அவங்க திமிரோடு கொண்டு வந்த சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 129th பில் 2024 கொண்டு டேபிள் பண்ணுது. 82A 83 172 327 சட்டத்தை திருத்துறதுக்கு கொண்டு வர்றாங்க. அம்பேத்கர் கொடுக்காத அதிகாரத்தை இவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு துணிகிறார்கள். முடிச்சிரு. அம்பேத்கர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு கொடுக்காத அதிகாரத்தை, அம்பேத்கர் இந்தியாவினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்காத அதிகாரத்தை இவர்களாக எடுத்துக்கொள்ள வருகிறார்கள். அப்போ அவங்க இன்னும் திருந்தல அப்படின்றதா இதில் வெளிப்படுகிறது. இன்னைக்கு நாடகம் போடுகிறார்கள், மண்டையில் அடிபட்டு விட்டது. அந்த தலையில் அடிபட்ட நபர் யாரு அப்படின்னா, ஒரிசாவில் கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்ற நபரை குடும்பத்தோட கார்ல வச்சு எரிச்ச வழக்குல சிறை தண்டனை பெற்றவரா இல்லையா? ஓகே, திரு புரட்சி கவிதாசன். திரு புரட்சி கவிதாசன், உங்க உரையாடல்களை வணக்கம். நீண்ட பெரிய உரையாடல்களை கேட்டு அமர்ந்திருக்கிறேன். தயவுசெய்து குறுக்கீடு இல்லாமல் எனக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 2ஆம் உலகப் போரினுடைய கதாநாயகன் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முறை அவன் சொன்னான், ஒரு கரிக்கொட்டையும் ஒரு குட்டிச்சுவரும் இருந்தால் போதும் இந்தியாவை 100 ஆண்டுகள் என்னால் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான். ஒரு கரிக்கட்டையும் ஒரு குட்டிச்சுவரும் இருந்தால் போதும் நான் எதை வேண்டாலும் எழுதி கலவரங்களை உருவாக்கி விடுவேன், புரளிகளை பரப்பி விடுவேன், வதந்திகளை பற்ற வைத்து விடுவேன்
என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆக இந்தியர்கள் உணர்ச்சி புலம்பானவர்கள், உணர்ச்சி பூர்வமானவர்கள். காஷ்மீரில் வந்துட்டு அண்ணன் வந்து தங்கச்சிக்கு பச்சை புடவை எடுத்து கொடுத்தா அவனுக்கு ஆயுள் கூடும்னு கிளப்பி விட்டீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து சென்னையில் இறங்குறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற ஜவுளி கடையிலலாம் பச்சை புடவை தீர்ந்து போயிருக்கும். இது ஏற்கனவே நடந்தது. இது மாதிரி உணர்ச்சி பூர்வமானவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிறத உணர்ந்து தான் அந்த வார்த்தையை சொன்னான். அது மாதிரி சரியோ தவறோ அம்பேத்கர் தீ இன்றைக்கு அந்த தேசத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நான் அமித்ஷா அவர்கள் சொன்னதை மீண்டும் நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். அம்பேத்கரை பற்றி நீங்கள் பேச வந்திருப்பதற்கு, அம்பேத்கரை பற்றி யோசிக்க வந்ததற்கு, அம்பேத்கரை பற்றி வாசிக்க வந்ததற்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். இதன் மூலமாவது அம்பேத்கரை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். அதை கூட்டி குறைத்தெல்லாம் சொல்வதற்கு இல்லைங்க. நம்முடைய நண்பர்களே பேசிட்டாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை கூட்டி குறைத்து பேச முடியாது. நான் சட்டம் அறிந்த ஒரு வழக்கறிஞராக கேட்கிறேன். அம்பேத்கரை பொறுத்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன அசிங்கமாக, அவமானமாக, கௌரவ குறைவாக, தரைக்குறைவாக பேசினார் என்பதை நீங்க பட்டவர்த்தனமா வெளியில சொல்லுங்க. அம்பேத்கர் சொல்றது ஒரு ஃபேஷன் அப்படிங்கறது அவர் சொன்ன இழிவா பேசின விஷயம். இல்ல ஏங்க என்னென்ன அதாவது இதுல என்னங்க குற்றம் நான் கேட்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் அம்பேத்கர்னு சொல்றீங்க. இது இப்போ ஒரு ஃபேஷன் ஆகி போயிருச்சு. அம்பேத்கரை கொண்டாடுபவர்களும் அம்பேத்கருங்கிறாங்க, அம்பேத்கரை கொண்டாடாதவர்களும் அம்பேத்கருங்கிறாங்க. இதுல யார் கொண்டாடுறா, யார் கொண்டாடல, எது சத்தியமானது என்பது. ஏங்க அந்த ஆடு வளர்க்கிறவன் முன்னாடி போகாதுங்க, அறுக்கிறவன் முன்னாடி தான் போகும். அது மாதிரி கசாப்பு கடைக்காரர்களும் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள். இந்த அரசியல் சாசனத்தை காக்க வேண்டும். அம்பேத்கருடைய உணர்வுகளை, அவருடைய விழுமியங்களை, அவருடைய குறியீடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எங்களையும் நீங்க பாக்குறீங்க. அதனால தயவு செய்து நான் சொல்லிடுறேங்க, இந்திய அரசியல் சாசன அமைப்புல 296 பேர் உறுப்பினர்கள். அம்பேத்கர் நீங்களாக அம்பேத்கரை சேர்க்கவே இல்லை. அதற்கு பிறகும் கூட நீங்க திரும்பி பார்க்கணும் வரலாற்றை. அம்பேத்கர் அதுல வந்துடக்கூடாதுன்னு கவனமா நேரு சர்க்கார் இருக்கிறது. சரி, அவ்வளவு கன்சர்ன் இருந்தா அப்பவே ஆர்எஸ்எஸ் கேள்வி எழுப்பி இருக்கலாம்ல சார். காங்கிரஸ் எப்பெல்லாம் நிராகரிச்சாங்களோ, காங்கிரஸ் எப்பெல்லாம் அம்பேத்கரை அவமதிச்சாங்களோ, அப்போ சங்கம் ஆர்எஸ்எஸ் களத்துல இறங்கி கேள்வி எழுப்பி இருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுதாங்க நாங்க, நீங்க சங்கத்தை விட்டுருங்க. நான் அம்பேத்கர் இல்ல, இது அண்ட புழுகு. உங்களை கேள்வி கேட்கறாங்க. அம்பேத்கர் காங்கிரஸை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் அவதூறான கருத்துக்களை பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்க விரும்புறேன். 1946 டிசம்பர் 17 கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில அம்பேத்கர் பேசுகிறார். ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கர் பேசட்டும் என்று அழைத்து வந்து பேச வைத்தார். அது அம்பேத்கருக்கு காங்கிரஸ் செய்த மரியாதை. அது மட்டுமல்ல, பெங்காலில் இருந்து அவர் தேர்வாகி இருந்தார். அந்த பெங்கால் தனிநாடாக பிரிகிறது என்ற சூழ்நிலை வரும் பொழுது அவரை மகாராஷ்டிராவில் இருந்து தேர்ந்தெடுங்கன்னு மகாராஷ்டிரா பிராவின்ஸ் சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதினவர் ராஜேந்திர பிரசாத். இப்படி காங்கிரஸ் அம்பேத்கரை எப்படியாவது உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பகிரத பிரயத்தனம் செய்த போது அவருடைய உருவப்பொம்மையை எரித்தது ஆர்எஸ்எஸ், அவருடைய உருவப்பொம்மையை எரித்தது ஜனசங்கம், அவருடைய உருவப்பொம்மையை எரித்தது கோல்வால்கர் சாவர்கர். இல்ல நியாயமா பேசுங்க. நீங்க பேசுறது கடைசியா நீங்க பேசுறீங்க பூசலனா மரியாதையா பேசுங்க. நீங்க போய் சொல்றீங்க, புரட்சிகரதாசன் நீங்க புடுறீங்க. ஒரு சக பேனலிஸ்ட பார்த்து வாயை மூடுங்கன்னு எப்படி சொல்வீங்க? நான் பேசுறேன், நான் பொய் சொன்னேன் அப்படினா சார் நீங்க இதுதான் பிரச்சனை. இதுதான் உங்கள் தரம், இதுதான் உங்க ஜனநாயகம். இதத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அமித்ஷால இருந்து கடைசி கட்ட ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர் வரைக்கும் இதுதான் உங்க பிரச்சனை. ரெண்டு பேரும் பேசுறது கேட்கல. நீங்க தயவு செய்து அமைதியா இருங்க. அம்மா நீங்க தயவு செய்து இல்ல, அது எப்படி நீங்க அலோ பண்றீங்க? வாயை மூடுங்க. திருடுறீங்க. நான் சொல்றேன் 296 உறுப்பினர்கள் அம்பேத்கர் இடம்பெறவில்லை. மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டு நேருவை கேட்டுக்கொண்டதற்கு பிறகு அம்பேத்கர் இடம்பெறுகிறார். ஆர்டிகிள் 370 அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் பாகிஸ்தானுக்கு எந்த காஷ்மீர் போக விரும்புகிறதோ அதை பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுங்கன்னு அம்பேத்கர் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்தாரு. பாஜக அதை செய்வதற்கு
தயாரா? பிளெபிசைட் நடத்த சொன்னார் அம்பேத்கர். பிளெபிசைட் நடத்துவதற்கு தயாரா? அம்பேத்கர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தில் காஷ்மீர் பள்ளத்தாக்கை தவிர மற்ற இடங்கள்ல பொது வாக்கெடுப்பு நடத்தி அங்க மக்கள் இந்தியாவோட இருக்க விரும்புறாங்களா பாகிஸ்தானோட இருக்க விரும்புறாங்களான்னு பொது வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தானுக்கு போக விரும்பும் பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட சொன்னார் அம்பேத்கர். தயாராக இருக்கிறதா? ஓகே நீங்க அதாவது உண்மையின் குரல் வலையை நெரிப்பது உங்களுடைய போக்காக இருக்கிற. நான் பேசுறேன்ல, இத்தனை பேர் 5 பேர் எதிராக 370 எல்லாம் இழுக்கிறீங்க. அந்த மாநில சட்டமன்றத்தோட முடிவை கேட்டுதான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அதன்படிதான் பாஜக செயல்பட்டதா என்ன? அடுத்து இல்ல நான் கேட்கிறேன், ஏங்க மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை திருத்த சட்டம் வந்ததைத்தான் எதுக்குறோங்கிறீங்க. இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் தான் வந்தது. இந்து மதத்துல தான் தீண்டாமை இருக்கிறது. எனவே இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் வரல, இடஒதுக்கீடு சாதியின் அடிப்படையில் வருது. இல்ல நீங்க ரொம்ப தப்பா சொல்றீங்க. இடஒதுக்கீடு சாதியின் அடிப்படையில் வருது, மதத்தின் அடிப்படையில் வரல. இப்படி பேச முடியுது உங்களால? இல்ல ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? அதான் கிறிஸ்தவர் ஐயா நீங்க எங்களுக்கு பாடம் நடத்த வேணாம். நீங்க எங்களுக்கு பாடம் நடத்த வேணாம். சோஷியல் எஜுகேஷனலி தான் நாங்க பாடம் நடத்தல, நீங்க தப்பா சொல்றீங்க. அதனால உங்களுக்கு வகுப்பு எடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வருது. எங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு பாடம் நடத்துற அளவுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. நீங்க என்ன ஜுடிஷியல் அகாடமி இதுக்கு நடத்துறீங்களா? நீங்க தப்பு தொடர்ந்து தவறான தகவல்களை தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை பாயிண்ட் போவாங்க. பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கா? ஏன் அம்பேத்கரை கையில எடுத்துக்கிறீங்க? தயவு செய்து பேச விடுங்க. நீங்க தயவு செய்து பேச முடிங்க, நிறைவு செய்யுங்க. நிறைய நேரத்தை எடுத்துக்கிறீங்க. அம்பேத்கரை உயர்த்தி பிடித்து அதாங்க அம்பேத்கரை உயர்த்தி பிடித்திருக்கிறார். அழுத்தம் திருத்தமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான 6 விழாக்கள் ஆண்டுக்கு நடத்தணும். அதுல அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் 14, அம்பேத்கர் நினைவு நாள் டிசம்பர் 6 கட்டாயமா கிளையில இருந்து தேசிய அளவில் கடைபிடிக்க வேண்டிய விழாக்கள். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா இந்த காங்கிரஸ் கட்சி கொடுத்ததா? அம்பேத்கருடைய சமாதி டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதியை போய் என்ன பண்ணீங்கன்றதையும் பேசணும். டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதியை என்ன அழிச்சாட்டியம் பண்ணீங்கன்றதையும் பேசணும். சேர்த்து புத்தகங்களை நாட்டுடைமையாக்கணும். அம்பேத்கர் மண்டல் கமிஷனை கொண்டு வந்த போது நாடு முழுக்க ராமர் ரத யாத்திரையை நடத்தி மக்களை கொண்டாடுவாங்க. அர்ப்பணிச்சது இந்த ஆட்சி. எங்க நான் சொல்லி முடிச்சிடறேங்க, தயவு செய்து சொல்லி பேசி முடிச்சிடறேன். அதனால நரேந்திர மோடி 2014 ஆட்சி கட்டில ஏறும் பொழுது அவர் அறிவித்தார், என்னது எங்களுடைய புனித நூல் குரான் அல்ல, பைபிள் அல்ல, பகவத்கீதை அல்ல, அறிவுலக மாமேதை அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியலமைப்பு சாசனம் தான் எங்களுடைய புனித புத்தகம். இல்ல அதுக்கான காரணம் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அம்பேத்கரையுமே இந்துத்துவ அம்பேத்கராக மாற்றுவதற்கான முயற்சி பாஜக தரப்பில் நடக்குது. இப்ப அம்பேத்கரோட கொள்கையை சுற்றி அதை பின்பற்றி இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த வாக்கு வங்கி பாஜகவுக்கு முக்கியமானதாகப்படுது, அதனால கையில் எடுக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. உங்க பதில் என்ன? சுருக்கமா. நான் பெரிதும் மதிக்கிறேன் தமிழறிஞர் நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் ஐயாவை. நான் ரசிக்கக்கூடிய அறிஞர்ல அவர் ஒருத்தர். ஆனா அவரே அபத்தமா சொல்றாரு, இந்தியாவுடைய வரலாறு தாமிரபரணியிலிருந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும், அல்லது குமரி ஆற்றிலிருந்து குமரி கண்டத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கணும், வடக்கிலிருந்தும் கங்கையிலிருந்து எழுதப்பட்டதுதான் விபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மனுஸ்மிருதி மட்டும்தான் இந்து மதத்துக்கு ஆத்தன்டிகேட்டட் புக்கா? என்ன முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதெல்லாம் இவங்க சொன்னதா பேசிட்டு இருக்காங்க? கிடையவே கிடையாது. நான் கேட்கிறேன், பாலச்சந்திரன் ஐஏஎஸ் குறுக்கிட விரும்பினார். அப்போதே நான் அவருடைய பார்வை கேட்கிறேன். திரு புரட்சி கவிதாசன், ஹோல்ட் ஆன். திரு பாலச்சந்திரன், இப்போ என்னுடைய நண்பர் திரு கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னார், இது இல்லைன்னா இன்னொரு இஷ்யூ இவங்க காங்கிரஸ் எடுத்திருப்பாங்க, அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒன்று சொன்னார். அப்போ அந்த இன்னொரு இஷ்யூ எடுத்துக்கிறதுக்கு விட்டுடலாமே, அவர் ஏன் இதை பிடிச்சி எடுத்தார்? உள்துறை அமைச்சர் வந்து அம்பேத்கரை பற்றி சொன்ன அந்த சொற்கள் வந்து நீங்கள் சரியாக சொன்னீங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாத சொற்கள். அவருடைய கதை இதை பற்றி தத்துவத்தை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும், அந்த தத்துவத்தை விமர்சிக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எந்த தொனியில் உடல் மொழி எப்படி இருந்துன்னு சொல்லி பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை, ஒரு நோக்கு. அதை எதிர்த்து இவங்க போராடினாங்கன்னு இந்த விஷயத்தில் நேர்மையாக தான் போராடுறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் பாஜக நேர்மை இல்லாமல் தான் இருக்காங்க, அதனால தான் குழப்பமே வருது. திரு ஜோதிமணி, உங்களுடைய நிறைவு பார்வை. அம்பேத்கர் இந்து மதத்தில் புரட்சி கவிதாசன், நீங்க லாஸ்ட்ல சொல்லுங்க, உங்களுடைய பாயிண்ட்ஸ் கடைசியா சொல்லுங்க. நாம நிறைவு சுற்றுக்கு வந்துட்டோம். ஜோதிமணி அவர்களுடைய பார்வை கேட்டுடலாம்.
இல்ல ஒரு அரசியல் சாசன விவாதத்துல அம்பேத்கரை அவ்வளவு மோசமாக ஏன் வந்து அமித்ஷா வந்து அவமதிக்கிறார் அப்படின்னா, அம்பேத்கர் வந்து ஒரு மிகப்பெரிய மேதை. ஒரு இந்திய அரசியல் சாசனம் எப்படி இருந்தால் அது கடைக்கோடி மனிதனையும் காப்பாற்றும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு. ஸோ இவர்களுடைய மனுநீதி, அதாவது ஒரே ஒரு சமூகம் இருப்பாங்க, அந்த சமூகத்துக்கு கீழே அனைவரும் போய் கைகட்டி வாய்ப்பொத்தி சேவகம் செய்ய வேண்டும் என்கிற மனுநீதிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சியும் நேருவும் அம்பேத்கரும் எடுத்ததுனாலதான் தொடர்ந்து நேருவை வெளிப்படையாகவும் அம்பேத்கரை மறைமுகமாகவும் இவங்க தூற்றிக்கிட்டே வந்தாங்க. ஒரு அருமையான வார்த்தையை தோழர் பயன்படுத்தினாரு, ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு சொல்லிட்டு. என்ன உள்ள இருக்குதோ அதுதான் வெளியில வரும் நம்ம சொல்லுவோம். உள்மனதில் தொடர்ந்து அம்பேத்கருக்கு எதிரான வன்மத்தையும் அவமரியாதையையும் வைத்திருப்பவர்கள் தான் பாஜக RSS சேர்ந்தவர்கள். அதை தான் வந்து அமித்ஷா வந்து அந்த விவாதத்தில் வெளிப்படுத்தி இருக்காரு. மிக நிச்சயமாக இது கண்டனத்திற்குரியது. அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கறதோடு மட்டும் இல்லாம மிக நிச்சயமா ராஜினாமா செய்யணும். இப்படி ஒரு இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரான மனப்பான்மை கொண்ட ஒரு பாசிச அரசாங்கம் நரேந்திர மோடி தலைமையில நடக்குதுங்கிறது இன்னைக்கு நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த போராட்டம் வெடிக்குதுன்னு நான் சொல்றேன். திருப்பாக்கி ஃப்ராய்டியன் ஸ்லிப்பா அப்படின்னு இல்லை, நீங்களும் சொன்னீங்க ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்ட்டு. தோழர் தேரடியும் இந்திரகுமாரும் சொன்னார். நான் என்ன சொன்னேன், ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொன்னேன். இது வந்து இன்டர்பிரிட்டேஷன், நம்ம புரிஞ்சுக்கிறது. ஒரு பெரிய மரம் விழுந்தால் பூமி அதிரும்னு சொன்னேன். 1984 ஒரு பிரதமர் சொன்னார். யாரும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அது ஜோதிமணிக்கு நல்லா தெரியும். அது கூட ஃப்ராய்டின் ஸ்லிப்பா அல்லது ஸ்லிப் ஆஃப் த டங்கா உங்கள் முடிவுக்கு விட்டுரு, அதை விட்டுருவோம். ரெண்டாவது, இப்போ 370 பற்றி டச் பண்ணாங்க. நான் ஒரே வரியில் முடிச்சிடுறேன். 370 நீக்கியது அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம விட்டுருவோம். இந்த முறை நடந்த தேர்தலில் அபரிமிதமாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த சட்டப்பிரிவை வித்ரா பண்ண திரும்ப பெற்றதன் மூலம் பெற்றதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால்தான் இந்தியா பிஜேபிக்கு எதிராக வாக்களித்ததுன்றதும் உண்மையா மாறுது. கரெக்டு சார் இந்திரகுமார், வரவேற்கிறேன் உங்க ஸ்டேட்மெண்ட் பக்கா. 1985 லோங்கோவால், அதாவது அகாலிதள் பிரச்சனை முடிவு வந்து ஒப்பந்தம் போட்ட பிறகு தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. அப்போ ராஜீவ்காந்தி கிட்ட ஜேர்னலிஸ்ட் கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தோல்வி அடைந்தது, ஜனநாயகம் வெற்றி பெற்றதுனார். அதே ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி அப்ளைட். அதாவது இந்திரகுமார் நிறைய படித்தவர், ஐ ஹாவ் ஹை ரிகார்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்வை இருக்குல்ல, அதுதான் நான் என்ன சொல்றேன். இன்னும் ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன். நாம காபி சாப்பிடலாமா அப்படின்னு அவமதித்தார், உங்களை பெரிதும் பாராட்டுகிறேன் என்று விமர்சித்தார். சரியா வருமா? அதுதான் அவ்வளவுதான். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிடுமா? மேலை நாட்டு அறிஞர்களை பற்றியே சொல்றாங்க. அதாவது மேலை நாட்டு அறிஞர்களையே சொல்றாங்க, டங் ஸ்லிப்பு, ஃப்ராய்டியன் டங்கு அப்படி இப்படின்லாம். கடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம், அப்படி அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம்னு வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். அவர் வந்து டங்கெல்லாம் ஸ்லீப்பாக இல்லைங்க, ஃப்ராய்டியன் டங்கு அது எல்லாம் எதுவும் இல்லை, அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகாதீங்க. அம்பேத்கரை கெடுத்தவர்கள், அம்பேத்கரை கைவிட்டவர்கள் கொண்டாடுகிறார்களே என்கிற கொதிப்பிலே தான் கேட்கிறார், நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் பகவானிடம் பிராயச்சித்தம் தேடுங்கள், அவர் பேரையாவது 100 முறை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் அறிந்துதான் சொன்னார், தெரிந்துதான் சொன்னார். அம்பேத்கரை பகவான் பேரை சொல்லுங்க அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கொண்டாடுறதா? அம்பேத்கருக்கு பதிலா பகவான் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு என்ன தவறுங்கிறேன். இல்ல என்ன தவறு எனக்கு ஒண்ணு புரியலையே. ஓகே திரு பாலச்சந்திரன், அம்பேத்கர் வந்துட்டு ஒரே நாடுனாரு, இவங்க தன்னாட்சிங்கிறாங்க. அம்பேத்கர் சொல்லக்கூடாதுங்கறத ஆட்சி பண்ணினாரு, ஏத்துக்கறாங்களா? ஓகே ஆல் ரைட் சார், ஆல் ரைட். திரு பாலச்சந்திரன் சுருக்கமா. இல்ல அம்பேத்கர் பேரை ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? அதுக்கு தகுதி இல்லாதவர் அவரு. ஓகே அம்பேத்கரை பற்றி சொல்லும்போது அம்பேத்கரை பற்றி பாலச்சந்திரன் இறந்த போது மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னொருத்தரோட நிறைவு பார்வையும் கேட்கிறேன். வேண்டாம், அதாவது காங்கிரஸ்காரர்கள் ஒரு குழந்தை சுட்டுக் கொல்லப்பட்டதா திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் அவர் சொன்னதில் என்ன தப்புன்னு சொல்லிட்டார். அமித்ஷா பேசின தொனி என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டார்.
இது அவங்களுடைய பார்வையாக இருக்குது. அமித்ஷா வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது தனிப்பட்ட முறையில் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசிய விதம் தவறானதுங்கிறது மட்டுமில்லை, அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணி திருச்சி விட்டாங்க. அது நாடாளுமன்ற உறுப்பினர் சரியாக சொன்னாங்க. அங்கே ஒரு ஃபோன் கூட கொண்டு போக முடியாது, ஏஐ வச்சு நாங்கள் எப்படி திருச்சோன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதனால் ஒரு தவறு செய்து விட்டால் தவறு நேர்ந்து விட்டது, அதற்கு நான் வருந்துகிறேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். நான் தவறே செய்யலை, இவங்க தான் தவறு பண்ணி க்ரைம் பண்ணி என்னுடைய பேச்சை திரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதும், அடுத்து ஒரு பெண் உறுப்பினரை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமாக வந்து ராகுல் காந்தியை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும், இதெல்லாம் இவங்க எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தை கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதான் காமிக்கிறது. நாடாளுமன்றத்தை கீழ்த்தரமாக நடத்துபவர்கள் ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள். அவ்வளோதான். நன்றி சார், நன்றி. சுரேந்திரகுமார். இல்லை, அம்பேத்கர் வந்து ஆர்டிகிள் 370 எதிர்த்து பேசுனதா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுக்கணும், 370 கூடாது அப்படின்றது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுத்து காட்டணும். அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, ஒரு மாநிலத்திற்கு குறிப்பிட்ட சிறப்பு அந்தஸ்து என்பது மற்ற மாநிலங்களுக்கு பாகுபாட்டை காட்டுவதாக இருக்கும்னு கருதினார். அதே அம்பேத்கர் தன்னுடைய ராஜினாமாவில் 3 முக்கிய காரணங்களை தன்னுடைய ராஜினாமாவுக்கான காரணமாக குறிப்பிடுகிறார். அது என்னென்ன அப்படின்னா, 3வது பாயிண்ட் அதில் என்ன அப்படின்னா, ஒன் இஸ் பாகிஸ்தான் அண்ட் த அதர் இஸ் காஷ்மீர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. காஷ்மீரும் பாகிஸ்தானும் இணைந்து வரக்கூடிய பிரச்சனையை நாம் நீண்ட காலம் சந்திக்க வேண்டி இருக்கும். இந்த பஞ்சாயத்தில் நாம் ஏன் தேவையில்லாமல் தலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஏன் தேவையில்லாத சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்திலே எழுதியிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் காஷ்மீரை பற்றி நாம் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறோம், அவர்களுக்கு வாக்கெடுப்பு நடத்தி அங்கு போகிறோம்னா போக விட்டுருங்கன்றாங்க. இப்படி அம்பேத்கர் 370 நீக்க சொன்னார், நீக்கிட்டோம் சொல்றாங்கல்ல. அப்ப அஸ்ஸாம், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து இருக்கு. ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க, நம்ம கேட்கலாம், நேரம் இல்ல. அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.